நம்ம திராட்சை காயை கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி, இந்த வீடியோ இதுக்கு போட தேவையில்ல அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் 2 பேரே திராட்சை பழம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னும்போது ரெகுலராக பார்த்துட்ருக்குற உங்களுக்குமே அது மனசில் தோணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம திராட்சை பழம் ஓரளவுக்கு பழுத்து வந்துடுச்சுங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆகுது கட் பண்ணி வச்சு. இந்த குரங்குக்கு பயந்து இதை கட் பண்ணி வச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனால் செடியிலே இருந்தால் சீக்கிரம்னா கண்டிப்பாக பழுத்திருக்கும். நான் இதில் வேறு எதுவுமே பண்ண கிடையாது. அப்படியே அறுத்து மட்டும்தான் வச்சேன். ஆனால் பழுத்துடுச்சு இப்போ ஓரளவுக்கு. இன்னமும் நல்லா பிளாக் கலர், நல்லா கரும் கலராக மாறி வரணும். மாறி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் செடியில் இருக்கும்போதே கூட அவ்வளோவா பிரித்து சாப்பிட்டது கிடையாதுங்க. புளிப்பு இருக்கு இல்லையா, அதனால். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பழத்தை பறித்து சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஆனாலுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. எனக்கு இப்போ தாங்க மனசுக்கு திருப்தியாகவே இருக்குது. இந்த குரங்குங்கிட்ட போராடி போராடி ஓரளவுக்கு எப்படியும் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி கிடச்சிருக்கு எனக்கு இன்றைக்கி தான்.